கிரைஸ்ட்சர்ச்சில் இருக்க என்னோடய ஆஃபீஸ்க்கு தாங்க இன்றைக்கி இப்போ போகிறோம். நான் வந்து ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போகமாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி போகிறது தான். ஸோ வீட்டிலேருந்து காலையில் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ட்ராப் பண்ணிட்டாரு. அப்படியே பாப்பாக்கும் பாய் சொல்லியாச்சு. அவளை அப்படியே டே கேரில் விட்டுருவாங்க. ஸோ பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வித்தின் 1 கிலோமீட்டர் தான். ஸோ இங்கேருந்து டைரக்ட் பஸ்ஸே இருக்குது. ஸோ என்னோடய ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பஸ் ஏறினா அங்கே போய் நம்ம இறங்கிடலாம். இந்த செடி காமிச்சிட்ருக்காங்க, இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் செடிங்க. ஸோ சும்மாவே ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவ்வளோ ரோஸ் செடி இருக்குது. ஸோ சம்மர் டைமில் இது ஃபுல்லாகவே பூவாக பூத்துருக்கும். நான் உங்களுக்கு அந்த டைமில் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த மிஷின் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த பஸ் எந்த டைமுக்கு எவ்வளோ நிமிஷத்தில் வரும்னு சொல்லிட்டு நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் லேட்டு. ஸோ பட் எப்படியோ வந்தாச்சு, பஸ்லையும் ஏறிட்டோம் நம்ம. ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு காமிக்கணுங்க. ஸோ இங்கே நியூசிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர்லாம் கிடையாது. ஸோ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீட்டு பக்கத்துலேயும் இந்த ஸ்டாப் பட்டன் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டாப்பில் வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னா அந்த பட்டன் நமக்குனா டிரைவருக்கு வந்து சிக்னல் போயிடும், இந்த மாதிரி வந்து பேசஞ்சர் இறங்க போகிறாங்க அடுத்த ஸ்டாப்லன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நிறுத்திடுவார். ஸோ நம்மளும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து இறங்கியாச்சு. ஸோ இதுதாங்க மெயின் கிரைஸ்ட்சர்ச் சிட்டியோட பஸ் ஸ்டாண்ட். ஸோ காலையில் வந்து 9 மணிக்கு வந்து எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். ஸோ முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து கார் வச்சுருக்காங்கங்க. ஸோ கார் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு விஷயம் இந்த ஊரில். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா டிராஃபிக் போலீஸ்லாம் இங்கே கிடையாதுங்க. ஸோ நம்ம ரோடு கிராஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பட்டன் நமக்குனா போதும். ஸோ நம்ம வந்து அங்கே ரெட் கலரில் ஆகிடும். ஸோ அது க்ரீன் ஆகிற வரைக்கும் நம்ம இங்கேயே நிற்கணும். காரெல்லாம் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அது க்ரீன் ஆகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் நின்றும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக க்ராஸ் பண்ணி போயிடலாம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வின்டர் முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ சிட்டி ஃபுல்லாக இந்த மாதிரி புதுசாக ஃப்ளவர் செடிங்கெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு. இன்னும் கொஞ்சம் நாளில் அதுவுமே சூப்பராக பூத்துருக்கும். ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கும் வந்து சேர்ந்தாச்சு. ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வாக் தாங்க. ஸோ ஈஸியாக வந்துடலாம் நம்ம ஆஃபீஸ்க்கு. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 9:30க்கு வந்திருக்கேன். ஏன்னா பாப்பாவை டே கேர்லலாம் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு ஒரு காஃபி தாங்க போட்டு வந்திருக்கேன். ஸோ ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு காஃபி மிஷின் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் டீ, இன்ஸ்டன்ட் காஃபியுமே இந்த மாதிரி பாட்டிலில் வச்சுருக்காங்க. சாண்ட்விச் மேக்கரு, மைக்ரோவேவ், ஃப்ரிட்ஜுமே இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் என்ன டைப் ஆஃப் காஃபி வேணும்னு. ஸோ நான் இன்றைக்கி வந்து மோக்கான்ற காஃபி எடுத்திருக்கேன். இது வந்து காஃபி அண்ட் சாக்லேட் மிக்ஸ் ஆன ஒரு ட்ரிங்க்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் நியூசிலாண்டில். ஸோ ஆனால் அந்த மிஷினில் இது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வருது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. பட் கஃபேயில் போனால் சூப்பராக இருக்கும். காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஆஃபீஸ் ஜன்னல்லேருந்து ட்ராம் வரது போகிறத பார்த்துட்டு இருந்தேங்க. ஒரு நேரம் அதை பார்த்துட்டு காஃபி குடிச்சு முடிச்சுட்டு டெஸ்க்குக்கு போய் கொஞ்சம் வேலை செஞ்சாச்சு. அப்புறம் லன்ச் டைமும் வந்துருச்சு. ஸோ ஆஃபீஸில் தான் இன்றைக்கி லன்ச் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தாங்க போனோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் அடிக்கடி வருவோம். ஏன்னா ஆஃபீஸ்கிட்டே இருக்குது, நல்லாவும் இருக்கும் சாப்பாடு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்த டம்ப்ளிங்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்களுமே அதே மாதிரி தான் சிலது போர்க்லலாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆஃபீஸ் வந்து லாகின் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சு மீட்டிங்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் க்ரீன் டீ குடிக்க தாங்க வந்திருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும் அந்த க்ரீன் டீ கொஞ்சம் லெமன் ஃப்ளேவரோட. ஸோ சுடுதண்ணி வச்சு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கிட்டா போதும். ஸோ அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு க்ரீன் டீயும் குடிச்சு முடிச்சுட்டு வேலையும் செஞ்சுட்டு ஒரு 4 மணிக்காக வந்து இன்றைக்கி லாக் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஏன்னா பாப்பாவை 5 மணிக்கு டே கேர்லேருந்து பிக்கப் பண்ணணும். ஸோ அந்த டைம் ஹஸ்பண்ட் வந்து அந்த சைடு வருவார். ஸோ நானுமே வந்து கிளம்பியாச்சு. ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் சொல்கிறேன். இந்த பெடஸ்ட்ரியன் ஸ்டோன் என்டர்ன்னு போட்டிருக்காங்கங்க இந்த பஸ் ஸ்டாண்டில். இங்கே தான் பஸ் எல்லாம் நிற்கும். நான் வந்து கிரைஸ்ட்சர்ச் வந்த புதுசில் நம்ம ஊரில் இருக்க மாதிரி இப்படியே போய் நான் வந்து பஸ்ஸில் அப்படியே ஏறிக்கலான்னு வந்து போனேன். அந்த இதில் காலடியை எடுத்து வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் பயங்கர ஒரு அலாம் சவுண்டு மாதிரி இன்டர்காம்லேருந்து யாரோ கத்துறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன தான் சொல்கிறாங்களான்னு எனக்கு ரியலைஸே ஆகலை. அப்புறம் தான் தெரியுது அந்த மாதிரிலாம் இங்கே நடக்கக்கூடாது. நம்ம வந்து உள்ளே இந்த மாதிரி பில்டிங்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு தனித்தனி கேட் இருக்கும் ஒரு பஸ்ஸுக்கு, அப்படி தான் போகணும் சொல்லிட்டு. ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு எனக்கு, எம்பாரசிங்காகவும் இருந்துச்சு எனக்கு. அண்ட் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வச்சும் நம்ம பஸ்ஸில் டிக்கெட் வாங்கலாம், இல்லை இந்த மாதிரி மெட்ரோ கார்டு வாங்கிக்கலாம். இதில் நம்ம ஆன்லைனில் டாப்அப் பண்ணிக்கலாம். டாப்அப் பண்ணிட்டு பஸ்ஸில் போய் ஜஸ்ட் நம்ம டேப் பண்ணி யூஸ் பண்ணால் போதும். பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக பொறுமையாக அந்த மாதிரி லைனில் தாங்க நிற்பாங்க. ஸோ பஸ்ஸு வந்து அது ஓப்பன் ஆகிற வரைக்கும் எல்லாமே லைன் கட்டி நின்றுட்டு அதுக்கப்புறமா ஒருத்தவங்களாக போய்ட்டு அவங்க கார்டை வந்து டேப் பண்ணி இந்த மாதிரி உள்ளே போயிடுறாங்க. ஸோ பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருந்துச்சு. எல்லாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு போகிற டைமு. ஸோ அதனால் நான் போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீட்டில் போய் உட்காந்துட்டேங்க. ஸோ பஸ்ஸும் வந்து கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து கிளம்பிடுச்சு. ஸோ நம்ம சிட்டியிலேருந்து எங்கள் வீடு பார்த்திங்கன்னா இந்த பஸ் ரைடு வந்து ஒரு 1/2 hour தான் ஆகும். டிராஃபிக்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 40 மினிட்ஸ் கூட ஆகுங்க. ஸோ கிரைஸ்ட்சர்ச் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்லாண்ட், வெலிங்டன் மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸு நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி பெரிய பெரிய ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் அந்த மாதிரி கிடையாதுங்க.
ஏன்னா கிரைஸ்ட் சர்ச்சில் 2011 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எர்த்குவேக் வந்துச்சு. அதுவும் சிட்டியில் தான் பயங்கரமாக பாதிச்சுது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இங்கே பெரிய ஹை ரைஸ் பில்டிங்கு ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் மாதிரிலாம் இங்கே கட்டுறதில்ல. ஸோ ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஹைட் வச்சு கட்டுறாங்க. அண்ட் அந்த எர்த்குவேக் அப்புறம் சிட்டியுமே இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீண்டுட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வந்து ரீஸ்டோர் பண்ணி டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் கிரைஸ்ட் சர்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டி சென்டர் ஆக்லாந்து வெலிங்டனை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் அப்புறம் வீட்டுக்கிட்ட இருக்க பஸ் ஸ்டாப் கிட்டேயும் இறங்கியாச்சு. ஹஸ்பண்டை வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லிட்டேன். ஸோ அவரும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே பாப்பா வந்து டே கேர்லேருந்து கூட்டிகிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். ஸோ பாப்பாவோட டே கேர் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பஸ் ஸ்டாப்புக்கு எதிர்த்தாப்பில் தான் இருக்குது. ஸோ அவளையுமே பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சுங்க. ஸோ நான் ஆஃபீஸ் போனால் என்னோடய டே வந்து லிட்ரலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்டாக. இன்னொரு ப்ளாக்ல உங்கள் எல்லோரையும் திரும்ப சந்திக்கிறேன். டாட்டா பாய்.